பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற முன்னாள் மேயர் சரவணன். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி சபா கூட்டம் 16வது வார்டுக்குட்பட்ட நெல்லை டவுன் அடைக்கலமாதா தெருவில் வைத்து நடைபெற்றது. மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பகுதி சபா தலைவர் நாராயணன், வட்டச் செயலாளர் லெனின், தலைமை கழக பேச்சாளர் ரவி, பிரதிநிதி மணிகண்டன், மாநகராட்சி இளநிலை உதவியாளர் நாகசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி 2வது வார்டு சார்பாக பகுதி சபா கூட்டம் மோகன் பகுதியில் சாலைப்பேட் பகுதியில் பகுதி சபா தலைவர் அண்ணன் நாராயணன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமானது ஒவ்வொரு வார்டிலும் மாநகராட்சி 55 வார்டுகளில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வார்டில் உள்ள அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் அவருடைய ஆணைக்காக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி அமைச்ச காலம் முதல் நாளிலே ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்காக அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இலவச பேருந்து, அதே போல் தலைவர் கலைஞருடைய உரிமைத் தொகை மாதம் 1000 ரூபாய் திட்டம், மாணவர்களுக்கு குடிநீர் திட்டம், இதுபோல் பல திட்டங்களை தமிழக முதலமைச்சரும் செய்து கொண்டிருக்காங்க. அவர்களுடைய திட்டத்தை சரியாக செயல்படுத்திருக்கிறதா என்பதற்கு ஒரு தனி குழு அமைச்சு அதை செயல்பட்டு கொண்டிருக்காங்க. மக்களோடு முதல்வர் அப்படிங்கிற திட்டம் நேரடியாகவே மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வச்சு அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அந்த திட்டங்கள் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை அறிவதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு ஏரியாவாக கிராம வாரியாக அந்த திட்டங்களை செயல்பட பார்த்துருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் மாநகராட்சி பகுதிகளில் இது போன்ற 3 மாதத்திற்கு ஒரு முறை பகுதி சபா கூட்டங்கள் போட்டு மக்களுடைய கூட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியாக தமிழக ஆட்சியில் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் வழியிலே திருநெல்வேலி மாநகராட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே பகுதி சபா கூட்டத்திற்கு மக்கள் குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குறைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு நடைபெறுகிறது.